ஹாய் கைஸ், எல்லாருக்குமே அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ நினச்ச மாதிரி அது சூப்பராக போயிருந்தாலும் சரி, இல்லை நீ நினச்ச அளவுக்கு உன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியாட்டினாலும் சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் பேப்பர் லா. அந்த பேப்பரை எப்படி சூப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் அழகாக எழுதலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்காக தான் உனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான 1.5 days ஸ்ட்ராட்டஜி நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஆஸ் யூஷுவல் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் டைம் வேஸ்ட் பண்ணால் நம்மளால் நெக்ஸ்ட் டே அப்போது ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட் இன்றைக்கி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஈவினிங் 7 PM - 11:30 வரைக்கும் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட். யூஸ்வலாக நம்ம இந்த ஸ்லாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் சாப்டர்ஸ் கொடுப்பேன், சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ண சொல்லுவேன். பட் திஸ் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உனக்காக எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மேரத்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மேரத்தான் எப்போ தான் அப்லோட் ஆகும்னா, நீ வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 7 o'clock ரெடியாரு. 7 o'clock நீ ரெடியாக இருந்த அப்படின்னா மேரத்தான் உனக்கு டான் அப்லோட் ஆகிடும். நீ 7 to 11:30 ஒரு 4.5 hours என் கூடையே சேர்ந்து அந்த மேரத்தானில் ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த மேரத்தானில் நம்ம எல்லா 15 சாப்டர்ஸையும் டச் பண்ண போகிறோம். 15 சாப்டர்ஸில் மெஜாரிட்டி ஏரியாஸை நம்ம இன்றைக்கே கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நீ அதை கவர் பண்ணிட்டனா நாளைக்கு திரும்பவும் அந்த சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக குவிக்காக உன்னால் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கான ஸ்லாட் 7 PM to 11:30. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸோட மேரத்தானோட என் கூடயே சேர்ந்து நீயும் என்ன பண்ண போறோம்னா ரிவைஸ் பண்ண போகிற. சூப்பர். தென் 11:30க்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு. ஒரு 6 to 7 hours நல்லா ஸ்லீப் பண்ணு. தென் மார்னிங் 7 o'clock நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7 to 9 AM தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லாட். இந்த 2 hours ஸ்லாட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் அதர்லா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் 2 அதர்லா பார்க்க போகிறோம், விச் இஸ் ஃபெமா அண்ட் GCA. தென் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் எடுத்துக்கோ. தென் 9:30 to 11:30 நம்ம 2 சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் டெபாசிட்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்னால் பார்த்தா எல்லா அட்டம்ப்ட்லேயும் ஏதாவது ஒரு கொஷினாவது மினிமம் கேட்டுறாங்க. ஸோ இந்த சாப்டர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சாப்டர். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் டெபாசிட்ஸ் நம்ம 9:30 to 11:30 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தென் அது முடித்தோன்னே இமீடியட்டாக 11:30 - 1:30 வரைக்கும் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிவிடெண்ட் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் 1:30 நீ லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோ, கொஞ்சம் ஒன்று ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிக் ஸ்லாட் விச் இஸ் 2:30 to 5:30. இந்த 2:30 to 5:30 ஸ்லாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியான சாப்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா லஞ்ச் முடிச்சு வர ஸ்லாட் இது. கரெக்டாக கொஞ்சம் நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியான சாப்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் சார்ஜஸ். தென் சார்ஜஸ் முடிச்சதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பிக் சாப்டர். தென் ப்ராஸ்பெக்டஸ் ஒரு நார்மலான ஒரு சாப்டர். கரெக்டாக இந்த 3 சாப்டர்ஸை 3 ஹவர்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தென் 5:30க்கு கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒரு 1/2 hour நீ பிரேக் எடுத்துக்கோ, டீ பிரேக் எடுத்துக்கோ, கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு வா, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. தென் 6 o'clockலேருந்து 9 o'clock அனதர் 3 hours ஸ்லாட். இந்த 3 hours ஸ்லாட்டில் நம்ம LLP அண்ட் இன்கார்பரேஷன் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிளியரா? தென் ஆஃப்டர் தட் 9 o'clock அப்புறமா டின்னர் பிரேக் எடுத்துக்கோ. டின்னர் சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ் ஒரு சிம்பிளான ஈஸியான சாப்டர் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கோ டு ஸ்லீப். இந்த டே அன்னைக்கு உன்னோட ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாத. ஏன்னா நெக்ஸ்ட் டே நமக்கு எக்ஸாம் டே. எக்ஸாமில் போய் நம்ம தெளிவான மைண்ட் செட்டோட ஆன்சர் பண்ணணும், கிளியராக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்டு தேவை. ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் 11:30க்கு க்ளோஸ் பண்ணிடு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டேக் அ டீப் ஸ்லீப். ஒரு 7 to 8 hours ஸ்லீப் முடிஞ்சால் எடுத்துக்கோ. கிளியர்? தென் நம்மளோட எக்ஸாம் டேவோட மார்னிங் 7 o'clock தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 7 to 10 ஒரு 3 hours ஸ்லாட். இந்த 3 hours ஸ்லாட்டில் நம்ம என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, IOS அண்ட் ப்ரிலிமினரி, இந்த சாப்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது ஒரு நமக்கு 3 hours ஸ்லாட். கரெக்டாக? தென் 10 o'clock அப்புறமா நீ பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் தான் சாப்பிட்டுக்கோ, எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது எல்லாமே ஆகிட்டு ஒரு 10:30 to 12:30 குயிக்காக என்ன பண்ணிக்கோனா RTPs, MTPs, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏதாவது பார்க்கணும், நீ ஏதாவது மார்க் பண்ணி வச்சுருக்கனா அந்த கொஷின்ஸ் எல்லாம் குயிக்காக என்ன பண்ணிக்கோ, ரிவைஸ் பண்ணிக்கோ. ரிவைஸ் பண்ணிவிட்டு 12:30க்குலாம் தயவு செஞ்சு உன்னோட ப்ரிப்பரேஷனை க்ளோஸ் பண்ணிடு. ஒரு 1 hour பிஃபோர் நீ ப்ரிப்பரேஷன் க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்னா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், காமாக இருக்கும். ஸோ நீ எக்ஸாம் போய் எழுதும்போது தெளிவாக கொஷின் பிக் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி பரபரப்பாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். கிளியரா? ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மே மட்டும்தான். கான்ஃபிடெண்ட்டாக படி. வில் மீட் யூ இன் த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மேரத்தான்.